டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு வேதியியல் மூலக்கூறு எப்படி அளக்கிறது என்பதை பார்ப்போம். வேதியியல் அதாவது வேதி மூலக்கூறு அளத்தல். அதாவது உதாரணத்துக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ளஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் குளோரைடு ப்ளஸ் நீர் இப்படி இருக்குது. இதை எப்படி சமச்சீராக இது ரெண்டு பக்கம் ஒரே சமநிலை கொண்டு வரணும். அதாவது இது கெழு மாறுதல்னு சொல்லுவாங்க. அதாவது கெழுன்னு சொன்னால் PQRS. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கெழுக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கெழுண்டா முன்னால் உள்ள எண்ணுன்னு சொல்லுது. அந்த எண்ணு என்னான்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்போம். அதான் ரெண்டு பக்கமும் சமமாகும். உதாரணத்துக்கு இப்போ பி எதுக்கு ஈக்குவலு பார்க்கணும். பின்னா இதனுடைய ஹெச்சுடைய கெழு என்ன 1. P ஈக்குவல் டு இங்கே எங்கே ஹெச் இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது, 3H இருக்குதா. அப்போது P + 3Q ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலு. அப்போ எதுக்கு பார்க்குறோம், ஹைட்ரஜனுக்கு பார்க்குறோம். ஹைட்ரஜன்னா இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது 2S கெழு 2 S கெழு அளவு வருது. இப்போ அடுத்து ஹைட்ரஜன் முடிஞ்சிச்சு. அப்புறம் குளோரினுக்கு P என்னது ஒரு கெழு ஈக்குவல். இங்கே என்னது குளோரின் எவ்வளோ 3R இருக்குது. அடுத்து இது முடிஞ்சிச்சு, ஹைட்ரஜன் முடிஞ்சிச்சு, குளோரின் முடிஞ்சிச்சு. இப்போ அலுமினியம் அதனுடைய கெழு எவ்வளோ Q ஈக்குவல் R வருதா. அப்புறம் ஆக்சிஜனுடைய கெழு என்ன 3. ஆக்சிஜனுடைய 3ன்னா 3Q ஈக்குவல் எஸ்ஸுக்கு 1 வந்துருச்சா. இது ஓகே. இப்போ என்ன சொன்னீங்க, இதெல்லாம் தீர்வு காணணும். இதாவது ஒன்றோட பெருதிட்டு அல்ஜிப்ரா என்ன செய்யணும், அல்ஜிப்ரா கண்டுபிடிக்கணும். அதில் ஒன்றோட ஒன்று பெருதிட்டு அதை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பியை ஈக்குவலாக வச்சு மற்றதெல்லாம் கண்டுபிடிப்போம். P ஈக்குவல் 2S 3Q. அப்புறம் இந்த P என்ன P ஈக்குவல் 3R. ரெண்டும் பிரதிடுங்க. பிரதிட்டானாவும் 2S 3Q ஈக்குவல் 3R வருதா. ஓகேவா. அப்போது இது முடிஞ்சிச்சு. அப்போது இங்கே R இருக்குது, இங்கே R வர வைக்கணும். அப்போ என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும், இந்த Rஐ இதோட இந்த Qவோட பிரதிடணும். பிரதிவிட்டால் என்ன வரும் 2S 3R ஈக்குவல் 3R. 2S 6R ஈக்குவல் S ஈக்குவல் டு 3R. S ஈக்குவல் டு 3R. அப்போது இங்கே S ஈக்குவல் டு 3Q வருது, இங்கே S ஈக்குவல் டு 3R வருது. ரெண்டும் பிரதிட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு Q ஈக்குவல் டு என்னது R கிடைக்கும். இப்போ Rவும் Qவும் சமமாக இருப்பதுனால Q ஈக்குவல் டு R இங்கே போட்டுக்கலாம். இந்த R அப்படி இருக்கும். இப்போ ரெண்டுலேயும் R வர்றதுனால எல்லாத்தையும் R வர வைக்கணும். இப்போ
எல்லாத்தையும் ஆறு வைக்கணும்னா இங்கே பி வந்து 6 வரணுன்னா என்ன ஆச்சுன்னு 3R இருக்குதா, அந்த 3R ஈக்குவல் டு 3Rன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதில் 6 வந்துடுச்சு, இதில் 6 வந்துடுச்சு, கெழு இதில் 6 வந்துடுச்சு. இப்போ எஸ்ஸுக்கு மட்டும் வரணும். எஸ்ஸுக்கு வரணுன்னா என்ன செய்யணும், எஸ்ஸில் வந்து 6 வராமல் நடந்துக்கிறேன். இங்கே வந்து எஸ் கியூ ஈக்குவல் டு இங்கே 6 வருதா, அப்போது 3R ஈக்குவல் டு எஸ். அப்போது இந்த எஸ்ஸோட 3R. இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா கெழுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட்ரோகுளோரோமினுக்கு 3, அலுமினியத்துக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு 1, அலுமினியம் குளோரைடுக்கு 1, நீருக்கு H2க்கு 3 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன செய்யணும், இது அப்படியே ஃபார்முலா எழுதுங்க. 3 ஹைட்ரோக்ளோரிக் ப்ளஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு 3 அலுமினியம் குளோரைடு ப்ளஸ் 3H2O. ஓகேவா? இதுதான் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே பார்த்துக்கிட்டுங்களா? இப்படி இருந்ததை கெழு கண்டுபிடிச்சிருக்கோம், அதான். ஓகேவா?